ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு சூப்பரான சோறு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே சேலத்தில் ரொம்ப ஃபேமஸான சென்னாங்குஞ்சு கருவாடு இதை தான் வச்சு நான் இன்னைக்கு கருவாடு சோறு செய்ய போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, இது நீயா நானால ரொம்பவும் ட்ரெண்டான ஒரு எபிசோடோட ரெசிபி தான். வாங்க வெயிட் பண்ணாமல் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி என் சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் கருவாடு குழம்பு இல்லை கருவாடு ரிலேட்டடாக ஏதாவது செய்கிறோன்னு சொன்னாவே அதுக்கு முதல்ல வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அதில் இருக்கிற உப்புத்தன்மையும் அதோட ஸ்மெல்லும் தான். கருவாடோட ஸ்மெல் அந்தளவுக்கு இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் சொல்கிறேன். கருவாடை க்ளீன் பண்ணும்போது நீங்கள் நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணாமல் சுடு தண்ணியை எடுத்து வச்சு 2-3 தடவை சுடு தண்ணி ஊற்றி நல்லா கழுவுனீங்கன்னா கருவாடோட ஸ்மெல் அந்தளவுக்கு இருக்காது. நீங்கள் 2-3 டைம்ஸ் கழுவும் போதே அதில் இருக்கிற உப்புத்தன்மை எல்லாமே ரிமூவ் ஆகிடும். கல் மண்ணுன்னு ஏதாவது தூசு இருந்தாலும் அதுவுமே போயிடும். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு 10 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்ந்து கலந்து விட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் வெங்காயத்தோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா எண்ணெயிலே கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள். 3 to 4 மினிட்ஸில் அதுலேருந்து எண்ணெய்லாம் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருவாடை நான் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது சேலத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு கருவாடு. உங்கள்கிட்ட நெத்திலி கருவாடு இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கருவாடு வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். திரும்பவும் திறந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ரைஸை நான் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். கருவாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாக சால்ட் போட்டிங்கன்னா சாப்பிட முடியாமல் போயிடும், அதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அப்புறம் சர்வ் பண்ணி பாருங்கள். இன்னும் கலவை சாப்பாடு செஞ்சுருப்போம், பட் இந்த மாதிரி கருவாடு சாப்பாடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக மீதமே ஆகாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.